ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. ஸோ இன்றைக்கி கனடாவில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை யூஎஸில் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லை மெக்சிகோவில் இருக்கவங்களா இருக்கட்டும், ஒரு தனிநபர் இல்லை ஒரு சின்ன ஒரு கூட்டத்தினால மிகப்பெரிய பாதிப்படைஞ்சிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் இன்றைக்கி வீடியோவில். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாரிஃப். யூஎஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணது வந்து நாங்கள் வந்து சுங்க வரி என்னெல்லாம் வந்து யுஎஸ்க்கு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறதுக்கு நாங்கள் சுங்க வரி போடுவோம். அதை வச்சு நாங்கள் வந்து வி வில் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படிங்கிறது கரண்ட் யுஎஸ் பிரசிடெண்ட்டோட தாட் ப்ராசஸ். ஓகே, அதனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் இது மாதிரி நான் டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன முதல் நாளே என்ன பண்ணார், போயிட்டு திரும்ப வந்து மெக்சிகோட்ட பேசினார். மெக்சிகோ என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து எங்கள் பார்டர் தானே பிரச்சனைன்றீங்க, நாங்கள் இல்லீகல் இமிக்ரெண்ட் நிறைய உள்ளே அனுப்புகிறோம், ட்ரக்ஸ் நிறைய உள்ளே அனுப்புகிறோங்கிறதுனால தான் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க. அதை வந்து நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் வந்து ஒரு 10,000 சோல்ஜரை யூஎஸோட சதர்ன் பார்டரில் டெப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மெக்சிகோ கரெக்டான ஆக்ஷன் எடுத்தாங்க. மெக்சிகோ கரெக்டான ஆக்ஷன் எடுத்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இவர் ஒரு மாதம் வந்து நான் இந்த டாரிஃபை தள்ளி வைக்கிறேன், மெக்சிகோ என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருவேளை இந்த டாரிஃப் வந்து கைவிட்டுருவார் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து அதை வந்து தள்ளி வச்சாங்க. கனடா மெக்சிகோ அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே வந்து கனடா பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, இது மாதிரி வந்து யூஎஸ் வந்து ஒரு 1 மந்த் வந்து தே புஷ்ட் பேக், இது வந்து டாரிஃப் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணலை சொன்ன உடனே எல்லா மக்களும் அப்போ ஒரு மிகப்பெரிய கோவம் வந்துச்சு மக்களுக்குள்ளே, கனடாக்குள்ளே. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, ஓகே ஓரளவு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, ஓகே ஜஸ்ட் ஒரு மேபி இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் நிறைய கனடாலேருந்து உள்ளே போயிட்டு இருந்தாங்க யூஎஸ்க்கு. கனடா விசிட்டர் வீசா ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணதுனால, இன்னொன்று மெக்சிகோவிலேருந்து கனடா வரவங்களுக்கு எந்த வீசா ரிக்குவயர்மெண்ட்டும் இல்லைங்கிறதுனால நிறைய பேர் அங்கேருந்து இங்கே வந்துட்டு இங்கேருந்து ஃபேமிலியாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து நாங்கள் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் நிறைய வந்து மிலிட்ரி ஹெலிகாப்டர் வந்து பார்டரில் வந்து டெப்ளாய் பண்ணாங்க, பார்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் நினச்சாங்க கண்டிப்பாக வந்து டாரிஃப் வராது, இது ப்ராப்ளம்லாம் சால்வ்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நேற்று மார்னிங் வந்து ஒரு நியூஸ் வருது, நாங்கள் வந்து டாரிஃபை கண்டிப்பாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டாங்க. ஸோ இதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் ஒரு விஷயத்த சொன்னால் ஓகே அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். இப்போ வந்து ஆல்ரெடி வந்து போன தடவை ப்ரிப்பேர் ஆனாங்க. இந்த தடவை மக்கள் வந்து அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, போன தடவை வந்து டாரிஃப் வந்து போடுறேன்னு சொன்னதுலேருந்தே இவங்க வந்து பழகிட்டாங்க. இப்போ ஐ திங்க் நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கிராசரி ஸ்டோர் போனால் சிப்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, லேஸ் சிப்ஸ் வந்து நிறைய வந்து யூஎஸ்லேருந்து இங்கே வந்து இம்போர்ட் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேட் இன் யூஎஸ்ஏன்னு ஒரு ப்ராடக்டில் போட்டிருந்தாவே இங்கே யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. லைக் நான் அது மட்டும் சொல்ல, நிறைய சாஸஸ் இருக்குது, நிறைய வந்து சாஸஸ் எல்லாம் வந்து மேட் இன் யூஎஸ்ஏ ப்ராடக்ட் வந்து நான் எல்லாம் லிட்ரலாக பார்க்குறேன். ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸ் மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்டாக் அப்படியே இருக்குது, கனடா மேட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் சேல் ஆகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா யூஎஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது 10% தான் இங்கே இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அதே மாதிரி இப்போ கனடாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ கனடாவில் மக்கள் தொகை கம்மியாக இருந்தாலும் கனடாவோட ஏற்றுமதி 70% யூஎஸ்க்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்க்ளூடிங் ஆயில், நேச்சுரல் கேஸ், எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாமே நிறைய வந்து கனடாலேருந்து யூஎஸ் கொடுத்துட்ருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது வாகனங்களோட உதிரி பாகங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கார் கம்பெனி இங்கேயே அசம்பிள் பண்ணி யூஎஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், இங்கேருந்து பார்ட்ஸை வாங்கி யூஎஸில் அசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய கார் கம்பெனி இதுதான் பண்ணுறாங்க. மெக்சிகோலேருந்து அதான் நடக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவில் வாட்டர் சோர்ஸ் நிறைய இருக்குது, அவங்கள்ட்ட ரிச் மினரல்ஸ் இருக்குது, இங்கேருந்து அயனில் ஈஸியாக பார்ட்ஸ் பண்ணி யூஎஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த டாரிஃப்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஓவர் நைட் யூஎஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் விலை ஏறிடுச்சு. நிறைய டீலர்ஸ் வந்து தி ஸ்டார்டட் போஸ்டிங் லைக் $5,000 எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது இல்லாமல் டார்கெட் அப்படிங்கிற ஒரு பெரிய செயின் ஆஃப் ஷாப்ஸ் இருக்குது யூஎஸில். நிறைய பேர் தெரியும், யூஎஸில் இருக்கவங்க தெரியும்.
டார்கெட்டோட சிஇஓ கூட சொல்லியிருக்காரு, கிராசரி பிரைஸ் வந்து இனிமேட்டு கண்ட்ரோலில் வைக்கவே முடியாது. இட் கோனா பி எ பிக் ஹிட் ஃபார் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழப்போகுது. இந்த மாதிரி பணச்சுமை ரொம்ப அதிகமாக போகுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து நிறைய பொருட்கள் வந்து விலை ஏறிடுச்சு. இப்போ மெக்சிகோலேருந்து வர அவகேடோவாக இருக்கட்டும், மெக்சிகோலேருந்து நிறைய காய்கறி, ஏன்னா வந்து மெக்சிகோவில் வந்து கொஞ்சம் காலநிலை மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா வின்டர் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்காது. சில பகுதிகளில் மெக்சிகோவில் எல்லா இயர் அரவுண்ட், அதாவது நம்ம ஊர் மாதிரி எல்லா நாளும் வந்து விவசாயம் பண்ணலாம் தண்ணி இருந்துச்சுன்னா. அந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கேருந்து ஈஸியாக அங்கே வரும் பொருட்கள், காய்கறியிலேருந்து நிறைய வந்து மெக்சிகோலேருந்து வரும். அதையும் வந்து இவங்க இது மாதிரி வந்து டாரிஃப் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு நிறைய வந்து கனடாலேருந்து அங்கே போகும், அதுலேயும் டாரிஃப் போட்டிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லாங்க. இது மட்டும் இல்லை, எக்ஸாம்பிள் பேப்பர், டிஷ்யூ பேப்பர் கூட பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் $5 to $10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு யூஎஸில். ஸோ இந்த டேரிஃப் எல்லாம் இந்த மாதிரி போட்டதுனால அவர் இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் வந்து என்ன நினைக்கிறாரு, இந்த மாதிரி நம்ம டேரிஃப் போட்டு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணால் லோக்கலில் வந்து யாராவது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அது வந்து இம்மிடியேட்டாக பாசிபிளா அப்படின்னு கேட்டால் இம்மிடியேட்டாக கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு பிளான்ட் வந்து யூஎஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ கார் இங்கே நிறைய ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கியாலாம் வந்து இங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்கான், டொயோட்டோ இங்கே ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இவங்களாம் நிறைய இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. 2 பேருக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ நாளாக. இப்போ திடீர்னு அங்கே போய் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இங்கே இருக்க மேன் பவர் எல்லாம் கொண்டு போகணும். டே ஒன்னே வந்து அங்கேருந்து ஆள் எடுத்து பண்ணிட முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் எப்படி போய் அங்கே ஒர்க் பண்ண போகிறாங்க, இல்லை அந்த பிளான்ட்டை வந்து எப்படி பில்ட் பண்ண போகிறாங்க குறுகிய காலத்தில் அப்படின்னு தெரியல. இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, ஒரு தேக்க நிலை உருவாயிருக்கு. ஸோ இது வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரில. நிறைய பேருக்கு வந்து சில பேர் கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறாங்க, சில பேர் வந்து அவன் கேன்சலே பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து சில சின்ன சின்ன சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இண்டிவிஜுவலாக சேல் பண்ணுற சூப்பர் மார்க்கெட்ஸ். இப்போ நான் வந்து இங்கே லோக்கலாக சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் போவேன். அங்கே வந்து நோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூஎஸ்ஏ அப்படின்னு ஒரு போர்டே போட்டாங்க. வி ஆர் நாட் கெட்டிங் எனி ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. திஸ் இஸ் த ப்ராடக்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எக்ஸப்ட் யூஎஸ்ஏனே போர்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள் வந்து இனிமேட்டு எப்படி இருக்க போகிறாங்க. கனடாவில் பொதுவாக வந்து பொதுமக்கள் பேசுகிற விஷயங்கள், சோஷியல் மீடியாவில் பேசுகிறது எல்லாமே நம்ம யூரோப் யூனியன்லேருந்து வாங்கிக்கலாம். பக்கத்தில் மெக்சிகோ கூட வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நம்மளோட ஆயில், நேச்சுரல் கேஸ் கூட நம்ம வந்து யூஎஸ்க்கு நிறைய கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து எப்படி ஜப்பான்கோ இல்லை சைனா, முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், சைனா கூட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா தெரியணும், ஆக்சுவலாக சைனா வந்து உள்ளே வர விடவே மாட்டாங்க. யூஎஸ் வந்து பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, இப்போ பனாமாவில் சைனா வர விட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பனாமாவில் நிறைய சைனா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் சைனா கண்ட்ரோலில் இருக்குது பனாமா. இது மாதிரி வந்து நிறைய ஊர்கள் வந்து சைனா உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட ஷாப்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சீப்பாக பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த மொத்த ஊருமே அவங்க கைக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கனடா வந்து சைனா இப்போ மாற்று மக்கள்கிட்ட விற்கணும்ல. இப்போ யூஎஸ் இப்போ கனடாலேருந்து ஒரு பொருள் வாங்குறாங்க, யூஎஸ் வந்து அதே வந்து இப்போ பெட்ரோல் எடுத்துக்கோங்களேன், கனடாலேருந்து எடுக்கிற பெட்ரோல் விலை அதிகமாக இருக்குது, வேறு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணுற பெட்ரோல் வந்து விலை கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது யார் விலை அதிகமாக கொடுத்து கனடா பெட்ரோல் போடுவோம்? அப்படிங்கும்போது இந்த பெட்ரோல்லாம் அப்படியே இருக்கும், ரிஃபைனரியில் திரும்ப எடுத்துக்க மாட்டாங்க. மற்ற கண்ட்ரிலேருந்து வர பெட்ரோல்ஸ் வந்து நிறைய சேல் ஆகும். இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. ஸோ கனடாவில் இருக்கிற அந்த நேச்சுரல் கேஸ், அது இல்லாமல் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அது இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஸ்டேட்ஸ், பார்டரில் இருக்க சில ஸ்டேட்ஸ் வந்து இவங்களை நம்பி தான் இருக்குது, கனடாவோட எலக்ட்ரிசிட்டியை நம்பி தான் இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பில் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் 15 to 20% இன்க்ரீஸ் ஆக போகுது. இன்றைக்கி மாதம் $200 கட்டுறாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு $220. ஸோ இது மாதிரி மக்களுக்கு வந்து மிகப்பெரிய சுமை வந்து காத்துட்ருக்கு. கண்டிப்பாக வந்து யூஎஸ் இது ஏதோ ஒரு நோக்கத்தினால தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் நிறைய தியரி சொல்கிறாங்க. என்னென்னா இந்த மாதிரி பண்ணால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும். கிராஷ் ஆனால் இப்போ கரண்ட்டாக இருக்க வந்து நிறைய பேர் வந்து இருக்க ஸ்டாக்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணோன்னே ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹையாக போகும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. இதெல்லாம் எந்தளவு ட்ரூன்னு தெரியாது. பட்
வெளியில் சொல்கிற காரணம் என்னென்னா, என்ன பொருள் நீ என் நாட்டில் வந்து விற்கிறனால நான் வரி போடுவேன். இன்ஸ்டன்ட் நீ என் நாட்டில் வந்து நீ ஆரம்பிக்கிறியா, உனக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறேன், என் நாட்டில் வந்து ஃபேக்ட்ரி ஆரம்பி, என் நாட்டில் இருக்க மக்களுக்கு வேலையை கொடு, என் நாட்டில் விற்றுட்டு போ அப்படிங்கிறது தான் அவரோட ஃபார்முலா. ஒரு விதத்தில் அவர் வந்து பேசுறது கரெக்ட் தான். பட் இந்த 2 கண்ட்ரியும் வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருக்கும்போது அதை ஒரேடியாக வந்து சிதைக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து மக்களுக்கு பிடிக்கல. கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் வந்து உடனே சொல்யூஷன் கிடையாது. பட் ஆனால் டவுன் த லைனில் 2 வருஷம் 3 வருஷத்தில் இதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷன் பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் லோக்கலில் நடந்துகிட்ருக்கு. இப்போ நோவாஸ்கோஷியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேசஸில் இப்போ எங்கள் லாப்ஸ்டர்லாம் இங்கேருந்து அங்கே ஷிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா, யூஎஸில் பிடிக்கிற லாப்ஸ்டர் விலை கம்மியாக சேல் ஆகும், கனடாவில் பிடிக்கிற லாப்ஸ்டர் விலை அதிகமாக சேல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை நம்பி நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து இன்டெரக்டாக அந்த கன்சியூமர்ஸ்க்கு வந்து விலை ஏறத்தான் போகுது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வரும் நாட்களில் இதுக்கெல்லாம் ஒரு சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்ன நடக்குது, நியூஸ்லேயும் நிறைய விஷயங்கள் வருது, அதை பற்றி வெளிப்படையாக சொல்லணுங்கிறத இந்த வீடியோ. நம்ம கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்டில் தென் பை ஃப்ரம் தமிழ்.